இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு சோயாவில் சுக்கா அதாவது வெஜ் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சுக்கான்னு சொல்லிட்டு ஒரு சைட் டிஷ்ஷு அப்படி நம்ம ஒரு சப்பாத்திக்கோ ரோட்டிக்கோ சாப்பிட்ணும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். இது ஈவன் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு மெயின் டிஷ்ஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட ஸ்டைலில் சோயா சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு ஆட் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம ஆல்ரெடி சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இங்கே நம்ம ஒரு அயரான் கடாயை எடுத்து வச்சுருக்கோம். இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சோம்பு சேர்த்திடலாம். அடுத்ததாக பெரிய வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணது பார்த்திங்கன்னா ஒன்று சேர்த்திடலாம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நிறம் மாறினா போதும், ரொம்ப கருக்கெல்லாம் விட்டுற வேணாம். வெங்காயம் நிறம் மாறினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாங்க. நீங்கள் இஞ்சி பூண்டை ஃபைன் சாப் பண்ணி கூட சேர்க்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கி கொடுத்துடலாம். சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன சோயா சங்க்ஸில் எடுத்துருக்கோம். நீங்கள் பெரிய சைஸாக எடுக்கிறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட செய்துக்கலாம். நம்ம முழுசாக சேர்க்காமல் இதை மிக்சியில் விப் பண்ணி நம்ம கீமா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நம்ம இதே ப்ராசஸில் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போயிட்டு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்திடலாம். அடுத்ததாக இதோட ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி தூளும் இதோடவே சேர்த்திடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் இதோட சேர்த்திடலாம். இப்போ இந்த மசாலா பொடி எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இன்றைக்கி நம்ம தக்காளி வீட்டில் இல்லை, அதனால் ஹோம்மேட் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். இதில் வேறு எதுவுமே ஆட் ஆன் பண்ணல, வெறும் டொமேட்டோவை நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி சுண்டை வச்சுருக்கோம். அதை மட்டும் நான் இப்போ சேர்த்திக்கிறேன். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தக்காளி சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 தக்காளி போல் சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா போல் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. நம்மக்கிட்ட டொமேட்டோ பேஸ்ட் இருந்தனால டொமேட்டோ பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் விலை மலிவாக வந்துச்சு அப்படின்னா ஒரு 10 கிலோ 15 கிலோலாம் வாங்கி அதை நல்லா கழுவி கட் பண்ணி பேஸ்ட் ஃபார்மில் பண்ணி ஃப்ரீஸ்லரில் வச்சிடுவேன். இது போல் தக்காளி இல்லாத டைமில் நம்ம இது போல் யூஸ் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடனே கடைக்கு போகணும்னு அவசியம் இருக்காது. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க இந்த சோயா சங்க்ஸை சேர்த்திடலாங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா புரட்டி கொடுத்துட்டே இருக்கலாங்க. நீங்கள் சோயா சங்க்ஸ் வேக வச்சு எடுக்கும்போது நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது தண்ணியை நல்லா ஈர்த்து வச்சுக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக்காடு கொடுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா இந்த மசாலாவில் டக்குன்னு சுண்டி போயிடும், நமக்கு சோயா சங்க்ஸ்குள்ளார இறங்காது. அதனால் பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வருது. இப்போ நம்ம இதில் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துனதுனால தான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். இதே நீங்கள் தக்காளி சேர்க்குறதா இருந்ததுன்னா தக்காளி பச்சை மணம் போகிற வரைக்கும் வேக்காடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோயா சங்க்ஸை சேர்த்திக்கோங்க. தக்காளி பச்சை மணம் போயிடணும், அதாவது எண்ணெயில் தெளிஞ்சு வரணும். நீங்கள் பச்சையாக தக்காளி சேர்க்குறதா இருந்தால், பச்சையாக தக்காளினா பச்சை கலர் தக்காளி இல்லை. பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ கடைசியாக கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்திக்கலாம். மேலால் கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்திடலாம். இப்போ ஃப்ளேமையும் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க.